அத்தை இந்தாங்க சுட சுட உங்களுக்காக தால். பைத்தியமா உனக்கு? நான் எப்பவாவது சப்பாத்தியும் தாலும் சாப்பிட்டது நீ பாத்திருக்கியா? என்னோட கிரீன் வெஜிடபிள் சூப் எங்க? எடுத்துட்டு வா. ஆனா எப்ப பார்த்தாலும் சூப்பு சூப்புன்னு சூப்பையே பிடிச்சிட்டு எதுக்கு அழுவுறீங்க அத்தை? இந்த தால்ல இருக்கிற புரோட்டீன் இந்த சூப்ல இருக்குமான்னு சொல்லுங்க பாப்போம். என்ன பாட்டி? கம்பேரே பண்ண முடியாதுல்ல. பருப்பு வகைகள்ல ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ்னு 1008 விஷயம் இருக்குங்க. தால் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களை மாதிரி பணக்காரங்கள்லாம் ஏன் தான் இந்த மாதிரி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களோ எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இங்க பாருங்க அத்தை, நல்ல புள்ள மாதிரி இந்த தாலை சாப்பிடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சூப் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அட என்ன பாட்டி இது? உங்க பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்களே. ரொம்ப கஷ்டம்தான். நீயா? மேம், இது உங்க ஃபேவரட் டிஷ். நீங்க என்ன கேட்டீங்களோ அதை தான் கொண்டு வந்திருக்கோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறியா? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? இந்த வீட்டு மெம்பர்ஸ் யாருமே சித்தார்த்துக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அவசர கொடுக்க மாதிரி எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு இது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? எடுத்துட்டு போயிடலாம். மேம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க என் வீட்ல இருக்க ஃபேமிலி மெம்பர்னு தானே சொன்னீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நான் உங்க ஃபேமிலி மெம்பர் இல்லையே. என்னோட ஃபேமிலி சித்தார்த் மட்டும்தான். சொல்ல போனா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்க வேலைக்காரனோட மனைவி தான். டெம்பரேச்சர் ஏறுதே. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க கூட எனக்கு சேலரி கொடுத்தீங்களே. முடிஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம், என்ன யோசிக்கிறீங்க? நீங்க விருப்பப்பட்ட உங்க ஃபேவரட்டான டிஷ் இங்க இருக்கு. இதுதானே நீங்க கேட்டீங்க? இந்த தீபாவளிக்கு என் புருஷனோட சேர்ந்து இந்த வீட்டுல வேலைக்காரியா நான் வேலை செய்யறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கும் சேர்த்து சேலரி தர மறந்துடாதீங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க எங்களுக்கு தர சேலரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்படி அநியாயமா சாப்பிட விடாம பண்ணிட்டீங்களே. கார் டிரைவரா மாறிட்டேன், வீட்டு வேலைக்காரனா மாறிட்டேன், ஷெஃபா கூட இப்ப மாறிட்டேன். எல்லா வேலைகளையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கூட அம்மாவும் பொண்ணும் திருந்தவே மாட்டேங்கிறாங்களே. எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே. எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நீ ஏதாவது செஞ்சாகணும் சித்தார்த், இல்லைன்னா இவங்களை ஒன்னாக்குற உன்னுடைய பிளான் சுத்தமா சொதப்பிக்கும். அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும்.